Hey guys, நான் தான் ஷியாம்கே. வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம சேனலில் இதுவரை விலாக்ஸே பார்த்துருக்க மாட்டீங்க. ஐ திங்க் இதுதான் இந்த சேனலோட ஃபஸ்ட்டு விலாக் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் சம்மிட். அதாவது வீடாட் குரூப்ஸோட சிஇஓ சிட் அஹமட் சார் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சியில் மொராய் சிட்டியில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாரு. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப் சம்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிக் 25 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் நடக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டேன். வெளில போய் அங்கேருந்து மொராய் சிட்டிங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ கிலோமீட்டர் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு 2 கிலோமீட்டருக்கு போகணும். ஸோ நம்ம அங்கே போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய பேரை மீட் பண்ணலாம், புது பீப்புளை மீட் பண்ணலாம். ஐ திங்க் ஒரு 1000 பேராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காலேஜஸ்க்கு போய் அவங்கள இன்வைட்லாம் பண்ணி ட்ரைப் சம்மிட்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வரப்போகிறாங்க, நிறைய பேரை மீட் பண்ண போகிறோம். முக்கியமாக மதன் கௌரி ப்ரோ வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ரொம்ப நாளாக. ஒரு வேளை மதன் கௌரி ப்ரோ வந்து அவரை மீட் பண்ணலாம். பட் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்க மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம எல்லாரையுமே மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்தேன். ஸோ சுத்தமாக எந்த ஐடியாவுமே இல்லை அங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்றது. பட் போய் தான் பார்க்கணும். போகிறது தான் போகிறோம். இது ஒரு விலாகாக மேக் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடா காக்கா வேறு கத்திகிட்டே இருக்குது. ஸோ இது போகும்போது ஒரு விலாகாக மேக் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அங்கே போய் ஒரு விலாக் மாதிரி மேக் பண்ணுறேன். முடிஞ்சால் அங்கே பேசுகிறேன். ஏன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி பேச முடியுமான்னு தெரில. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பக்கத்தில் பார்த்தா அவங்கக்கிட்ட சில கொஷின்ஸ் நான் கேட்குறேன். ஸோ அதை வந்து நம்ம விலாகாக போடுவோம். நம்மளோட ஐகானிக் ஹே காய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்கள சொல்ல வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். சார் நிறைய ஐடியாஸ் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் எல்லாமே. ஸோ என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், we are here. வந்துட்டோம் மொராய் சிட்டிக்குள்ளே போகணும். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் போகணுன்னு சொன்னால, ஸோ அதுக்காக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா மொராய் சிட்டி வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். திருச்சியில் ஒரு குட்டி மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொராய் சிட்டி அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற இடமா மாறிடுச்சு திருச்சியில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டு கான்சர்ட்லாம் நடந்தால் மொராய் சிட்டியில் தான் நடக்கும். ஸோ நம்ம உள்ளே போய்கிட்டு முடிஞ்சால் நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ 1 கிலோமீட்டர் ஆச்சு, இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஐ திங்க் மொராய்ஸ் மெஜஸ்டிக்கில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கான்சர்ட் நடத்துகிற இடம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 600 மீட்டர் தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Influencers going to come. So அதுல டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர போறாங்க. You can physically feel that influencers. So இதுக்கான ரீசன் என்ன? They are going to give the tips. நீங்க இன்ஃப்ளூயன்சரா மாறணும்னா what the 3 ideas? Yeah, we are going to call our first preference. அப்படி சொல்லலாமா? For Trichy, we are going to call our Trichy influencers in.
in 5 years dream goal, you will miss all the opportunities. Running all opportunities are with the just go with the flow. Make use of the every single opportunity. Like 100% of it, 200% of it. All opportunities are grab. Who does 5 years sitting up for a plan from the community? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக் ஓபன் பண்ண நினைச்சேன். ஒரே வருஷம் சொல்றேன். So 5 years இங்க இருக்க ஸ்டேஜ்ல அதங்க மாதிரி கத்த போறீங்க. So எல்லாரும் ஒரு ஆக்ஷன் பாயிண்ட் எடுங்க. என்ன ஸ்ட்ரகிள் என்ன ஹர்டல்ஸ் வரல பரவாயில்லை. you're gonna break it and go. So if you're going to start the counts now, do not embarrass me, and this is for yourself. You're going to scream it loud. I'm going to say we are, I'm going to say warrior. Okay? 3 times. Ready? அதுதான் வந்துருக்கீங்க. You're going to say warrior. Let's go. We are கைஸ் நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இன்னும் முடியல, பட் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா நான் வந்து 8 மணி வரையும் தான் அங்கே ஹாஸ்டலில் வந்து வாடன்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ டைம் ஆகிடுச்சு, நான் இப்போ கிளம்பி ஆகணும், இல்லைனா அப்புறம் விட மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நான் வந்து 5 மணிக்கு வந்தேன், இப்போ 8 மணி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். மியூசிக் வேறு போட்டிருக்காங்க, காப்பரேட்டை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஸோ ஈவெண்ட் நல்லா போச்சு, நிறைய பேரை மீட் பண்ணோம். முக்கியமாக எனர்ஜெட்டிக்கான சிட் அஹமத் சாரை வந்து மீட் பண்ணது நல்ல ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் மதன் கோரி ப்ரோ மிஸ் ஆகிட்டார், அவர் வரல. பட் பரவாயில்ல, இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.